என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுநாள் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் பிரச்சனைகளை தூக்கி ஆடுகின்றதே இந்த வாழ்க்கை என்று என்ன செய்வதென்று அறியாது திக்கி திணறி கொண்டு இருக்காதே. உன் பிரச்சனைக்கான சிறந்த ஆயுதம் உன்னுடைய பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் பிரச்சனைக்கு தீர்வாக நானே வந்திருக்கும் போது உன்னை நேசிப்பவர் யார் என்று உண்மையை சொல்லாமல் விட்டு விடுவேனா? இதோ உனக்கென்று ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இந்த தாயானவள் நான் வந்திருக்கும் போதே உன் மனதை விட்டு விடாதே. எத்தனையோ முறை தோல்வி அடைந்து விட்டேனே, எத்தனையோ முறை அவமானங்கள் கிடைத்து விட்டது, துரோகத்தை அங்கு இழைத்து விட்டார்களே என்று உன் எதிராளிகளை பார்த்தும் துரோகிகளை பார்த்தும் நீ மனம் வருந்தி கொண்டே இருக்காதே. என் பிள்ளையே, இத்தனை பேருக்கும் நடுவிலே உன் தாயானவள் உன்னருகில் இருந்தால்தான், நீ நேசித்தவர் யார் என்று தெரிந்தால்தான் உன் மனம் குழப்பமடைவதிலிருந்து விடுவித்து கொண்டு இருக்கும் என்று சொல்கின்றேன். இதோ உன் மனம் குழப்பமடையும் விஷயத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. என் தங்கமே, சில நேரங்களில் உன்னுடைய சில விஷயத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. உண்மை கூட நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றவை. பொய்கள் முந்திக்கொண்டு நம் வாழ்க்கையை அங்கு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதே என்று நீ மனம் தளராதே. ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. எதை தெரியுமா? இந்த தாயானவளின் கையில் நீ இருக்கின்றாய், என்னுடைய கைகளில் நீ இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை ஆட்டி வைப்பது இந்த தாயானவளாக மட்டுமே இருப்பேன். நான் உன்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னை வெற்றி மட்டுமே வந்து சேர என்று முழுவதுமாக நம்பிக்கை கொண்டதால் தானே உன் வாழ்க்கையோடு நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று வீணாக சந்தேகம் கொள்கின்றாய்? உனக்கானவர் யார் என்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. இதோ உனக்கு நான் உறுதியளிப்பது, நீயோ சில சமயம் கோபத்தோடு இருக்கின்றாய், சில சமயம் அதீத சந்தோஷத்தோடு இருக்கின்றாய், இன்னும் சில சமயம் மனக்குழப்பத்தோடு போராடுகின்றாய். குடும்பத்தில் உன்னை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறாய். அத்தனை நிலைகளையும் தாண்டி வெளியே வந்து பார்த்தால் உனக்கானவர் யார் என்று கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கின்றது. உன் கண் முன்னே தோற்று கொண்டிருக்கின்றது. உன் உள்ளத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, உன் மௌனத்தை இங்கு யார் நீ சொல்லாமலேயே புரிந்து கொண்டு உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அங்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ, உன் கோபத்தை நீ சொல்லாமல் புரிந்து கொண்டு யார் ஒருவர் உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கிறாரோ அவர்தானே நீ நேசித்தவராக இருக்க முடியும். அவர்தான் உன் உள்ளம் அறிந்தவராக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கின்றார்? என் அன்னையே, எங்கே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று உன் மனம் தளர்ந்து விடாதே. நீ சோதனையின் உச்சத்தில் இருக்கும்போது உன் கரம் அவர் கரத்தின் மீது அறியாமலேயே கரம் பற்றி கொள்ளத்தான் போகின்றது. அப்படிப்பட்டவரை அடையாளம் காட்டுவதற்கு தான் இந்த தாயானவள் ஒருவரை நான் தயார்படுத்தி விட்டேன். அவரால் உன் வாழ்க்கையின் நிலை மாறப் போகின்றது. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு செயலை செய்வதற்கு இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அம்மா அம்மா என்று அழைக்கும் போது என் பிள்ளைக்கு சந்தோஷத்தையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ சீரும் சிறப்பு பெற்ற சந்தோஷமாக குடும்பத்துடன் சுற்றமும் சூழ வாழத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன் பிரச்சனை வருகின்றவர் போகின்றவர்களை பார்த்து உன் நேரத்தை வீணடித்து கொள்ளாதே. உன் மனதில் உள்ளதை குழப்பத்தை கேட்டேன். உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை சந்திக்க இந்த தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். இப்போது இருக்கும் சூழ்நிலையை கண்டு நீ அஞ்சிக் கொள்ளாதே. ஏதாவது ஒரு செயலில் நீ தோல்வியுற்று விட்டால் உடனே வாழ்க்கை முடிந்து விட்டது, நமக்காக யார் இருக்கின்றார்கள், நமக்கு செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம்.
நான் உனக்கான விஷயத்தை சொல்வதற்கு நிச்சயமாக வரத்தான் போகின்றேன். நானும் இந்த தாயானவளை நம்பி வரும் என் பிள்ளைக்கு ஒருபொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு எது கொடுத்தாலும் நீ இப்பொழுது சந்தோஷப்படுவாயே தவிர அதை கொடுப்பதற்காக இந்த தாயானவள் வந்திருக்கும் போது இனி நீ செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதில் தான் முடியப் போகின்றது. நேரம் காலம் எப்பொழுது வரும் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கானவரின் கையில் ஒப்படைத்து உனக்கு கெட்ட நேரம் இருந்தால் அதையும் அழித்துவிட்டு உனக்கான வெற்றியை தரும் நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டு உன் கஷ்டத்தையும் கவலையையும் இதோ கண்ணீரோடு கரைந்து கொண்டு இருக்கும் அந்த நிலை நீ விட்டு யோசிக்க உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ மனம் தளராதே. நீ பொறுமையை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இந்த காலத்தின் கட்டாயம் விதைத்தவுடன் கனி வந்து விடுமா என் பிள்ளையே? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் நல்லதும் புண்ணியமும் உனக்கு உடலாலும் மனதாலும் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ சொல்வதும் செய்வதும் யதார்த்தமாக இருந்தாலும் கூட சிறிது போராட்டத்திற்கு பிறகுதானே பெருமகிழ்ச்சி கிடைக்கும். என் தங்கமே, எதற்காகவும் வருந்தாதே. போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அளவில்லாததாக இருக்கும். இப்பொழுது இருக்கும் இந்த நிலையானது மாறி ஒவ்வொரு நிலையாகும். ஒவ்வொரு படியாக உன்னை இசைக்க வைத்து நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ மனதில் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு இருக்கும் உன் வேலையை நான் செய்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மன வருத்தப்படுகின்றாய்? நீ எப்படி எந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான புதிய வழியைத்தான் உருவாக்கி தருகின்றேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. உன் கடமையை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக நீ அடைவாய். உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கும்போது இந்த தாயானவளின் சதா நேரமும் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை ஒரு பொழுதேனும் நான் தோற்று போக விடமாட்டேன். என்ன செய்தாலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்வதை பார்த்து செய். நம்மை கண்டு கொள்ள யாருமே இல்லையே, சுவற்றுக்குள் செய்வதும் சொல்வதும் என்ன நடக்கப் போகின்றது என்று நீ நினைத்து கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். சந்தித்து உன் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் தங்கமே, நீ என்னை எங்கே நிறுத்தி கொண்டு அம்மா என்று அன்போடு அழைத்தாலும் உன் தீராத பக்திக்கும் அன்புக்கும் இயல்பிலேயே இணையும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை நான் அறிந்து கொண்டு அங்கேயே நான் வந்து விடுவேன். உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயானவள் நான் உடனே வருவேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழு நிலவு போல ஜெயிக்கத்தான் போகின்றாய். எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு துணையாக வரத்தான் போகின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வேறு யாரையும் தேடி போக வேண்டாம். நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி நல்ல உறவுகளை மட்டுமே வைத்துக்கொள். நேர்மையான எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். எது நல்லது என்று நினைத்து விட்டாய் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இறுக்கமாக வைத்துதான் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் உனக்குள் நல்லதே நடக்கும். அதை இந்த தாயானவளின் ஆசீர்வாதத்தோடு எப்பொழுதும் உனக்கு நன்மையே நடக்கும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை ஒரு இக்கட்டான பிரச்சனை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் மனதார நீ உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.